ஹாய் மீரா, ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்தீங்க? ஸ்கூல் பஸ்ல நான் உங்களை பார்க்கலையே, எப்ப வந்தீங்க? ஆமா சித்தி, நாங்க ஸ்கூல் பஸ்ல வரல. நாங்க எங்க அப்பா கூட வந்து பைக்ல வந்துட்டோம். எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நாங்க பைக்ல வந்துட்டோம் எங்க அப்பா கூட. அப்படியா? ஏன் உங்க அப்பா கூட வந்தீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன, உன்னோட ஹேர் வந்து பிளாக் கலர்ல இருந்தது, இப்போ உன்னோட ஹேர் பிங்க் கலர்லயும், மாயாவோட ஹேர் வந்து சாண்டில் கலர்லயும் மாறி இருக்கு. என்னாச்சு? இதுக்காக தான் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சித்தி, நானும் மாயாவும் வீட்ல எங்க அம்மா ஒரு ஹேர் ஆயில் மாதிரி வச்சிருந்தாங்களா, அது கெமிக்கலா. ஆனா நாங்க அது ஹேர் ஆயில் நினைச்சு எங்களோட தலையில அப்ளை பண்ணிட்டோம். பிளாக்கா இருந்த எங்களோட ஹேர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனாலதான் இனிமே இதை மாத்த முடியாதான், நாங்க இப்படியே இருந்துக்க வேண்டியதான். இதே அட்ஜஸ்ட் பண்ணி எங்களோட ஹேர் இந்த கலர் தான், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க வேண்டியதான் சித்தி. அச்சோ, அப்படியா? என்ன மாயா மீரா, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க கூடாதா? அதுக்குதான் நம்ம எப்பயுமே அம்மா பேசுதானே கேட்கணும். வீட்டுல எந்த ஆயில் மாதிரியோ, எந்த கெமிக்கலோ, எந்த மெடிசன் பாக்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை எடுக்க கூடாது மாயா மீரா. அதை எடுத்தோம்னா இந்த மாதிரிதான் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நம்ம எப்பயுமே நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். அப்ப இனிமே இன்னையில இருந்து நான் உங்களுக்கு உங்களோட பேரை மாத்தி விட்டுமா? மீரா, உன்னோட ஹேர் வந்து பிங்க் கலர்ல ஆயிடுச்சா? அதனால உன்னை வந்து என்ன சொல்லலாம், பிங்கி மீரான்னு சொல்லலாமா? அடுத்தது மாயா, உன்னோட ஹேர் வந்து சாண்டில் கலர் ஆயிடுச்சா? அதனால வந்து சாண்டி மாயான்னு வச்சுக்கலாம். சாண்டி மாயா, பிங்கி மீரா. நல்லா இருக்குல்ல இந்த பேரு?